ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற செல் ஆக்டிவேட்டர் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல் ஆக்டிவேட்டர் அப்படி என்னதுன்னா, இது ஒரு செல்லுலார் நியூட்ரிஷன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து எடுக்கிற ஊட்டச்சத்து தாங்க இந்த செல் ஆக்டிவேட்டர். நம்ம பாடி கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. நம்ம பாடி செல்ஸ் அப்படி ஒன்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. ஏன்னா குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம டிஷ்யூன்னு அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூவை ஒரு ஆர்கான்ஸ் சொல்லுவோம். இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு ஹியூமன் பாடியை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செல்ஸுக்கு டெய்லியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபுட்டை கொடுக்குறோமா, அதாவது ஊட்டச்சத்து கரெக்டான பேஸில் கொடுக்குறோமான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கலனா அது ஒரு இன்ஆக்டிவ் செல்ஸாக தான் மாறும். இந்த செல்ஸுக்கு எல்லாமே இன்ஆக்டிவ் ஒர்க்கு நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ராசஸை கரெக்டான லெவலில் வச்சுருக்காமல் இருக்கிறது தான் இந்த செல்ஸோட ஒர்க்கு. ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவ் ஒர்க்காக இருக்கக்குள்ள நம்மளோட பேஸை பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராசஸ் லெவலில் ரொம்ப கம்மியாக காட்டும். அதாவது இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றத்தை நம்மளோட பேஸில் காட்டும். அந்த ஏஜிங் ப்ராசஸை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போ ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா ஏஜ் 20 தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பேஸோட முகப்பொலிவு தோற்றத்தை பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும் அவங்களோட தோற்றத்தை காட்டும். இது ஏன் அப்படின்னா, அவங்களோட ஸ்கின்ல இருக்கிற செல்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த செல்ஸுக்கு தேவையான உணவுகளை நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி செல் ஆக்டிவேட்டர் அப்படி என்ற ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல் ஆக்டிவேட்டரில் இருக்கிற மெயின் இன்க்ரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா நிப்போலிக் ஆக்சிடு. இந்த ஆல்பா நிப்போலிக் ஆக்சைடை பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்பீயிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அதாவது பொது நல்வாய்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கும். இந்த ஆல்பா நிப்போலிக் ஆசிடை பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டில் 0.15 கிராம் இருக்குது. வேறு என்ன இன்க்ரியன்ட் ஆட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பொமைகிராம் எஸ்டாக், அதாவது மாதுளப்பழத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட சத்து தான். இதில் எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 மில்லிகிராம் அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரோவில் லிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0.052 மில்லிகிராம் அளவுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. கால்சியமில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 மில்லிகிராம் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ரிச் இன்க்ரியன்ட்ஸ் எல்லாமே இந்த செல் ஆக்டிவேட்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த செல் ஆக்டிவேட்டரை டெய்லி பேஸில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டில் எடுத்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லுலார் நியூட்ரிஷனை நம்ம பாடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ப்ராசஸ் லெவலை ரொம்ப நம்மளுக்கு கம்மி பண்ணி நல்ல ஒரு முகப்பொலிவான தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த செல் ஆக்டிவேட்டரில் விட்டமின் பி கூட இருக்குது. இந்த விட்டமின் பியை நம்மளோட பாடி செக்ரெட் பண்ண முடியாது. இந்த விட்டமின் பியால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த விட்டமின் பி செய்யும். அதாவது எனர்ஜி தனியாகவும் வேஸ்டேஜ் தனியாகவும் பிரிக்கும். ஸோ இந்த விட்டமின் பி நம்ம உடம்புல என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எனர்ஜியை சரியான பேஸில் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த ஃபுட்டு நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வயிறை பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்ப உபசமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகும். ஸ்டோர் ஆகிற ஃபுட்டு எல்லாமே நம்மளுக்கு டைஜஷன் பண்ண முடியல அப்படின்னா அது ஓவர் வெயிட்டுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரை டெய்லி பேஸில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டில் சாப்பிட்டு வரக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செல் ஆக்டிவேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கெல்லாம் ஹெல்த்தி ஸ்கின் தேவைப்படுதோ அவங்களாம் இந்த செல் ஆக்டிவேட்டரை எடுக்கலாம். இந்த செல் ஆக்டிவேட்டர் எந்தெந்த ஃபுட்டு கூட எடுக்கலாம், எந்தெந்த ஃபுட்டு கூட எடுக்கக்கூடாதுன்னு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன். எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற செல் ஆக்டிவேட்டரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.